அன்பே, 2 நாளைக்கு முன்னால் ஒரு லெட்ரு போட்டிருந்தேன். உங்ககிட்ட என்னை விற்றுவிட்டேன். இது இனிமேல் உங்களுடைய பொருள். நீங்கள் என்ன வேணால் செய்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க? அவலட்சணமான பரவாயில்லையான்னு கேட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சா போதும். என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன அவலட்சணமாக வேணால் ஆக்கிங்க. மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் உங்களுக்கு பிடிக்கணும். அவலட்சணமாக்கிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் செஞ்சீங்கன்னு சொன்னேன். அடுத்து உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க. முகத்தை பார்த்தீங்களா எவ்வளோ அவலட்சணமாக்கியிருக்கீங்கன்னு. கூடவே வலி வேற வந்து போச்சு. வலி இல்லாமல் என்ன வேணால் செஞ்சுக்கிங்க. சிறு வலியை கூட என்னால் தாங்க முடியாது. அப்புறம் மேலே போயிடுவேன். அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படணும் நான் மேலே போயிட்டா. அதையும் ஒரு ஓரமாக மனசில் வச்சுக்கிங்க. ஏன் மெயினாக கூட மனசில் வச்சுங்க. சிறு வலி கூட நான் தாங்க மாட்டேன். இந்த முகம் ஒன்றும் பெரிய பேரழகெல்லாம் கிடையாது, அழகெல்லாம் கிடையாது. இதுவே ஒரு வீணாக போன முகம்தான். நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக ஆக்கி கொண்டு இருந்தீங்க. இப்போ நீங்களே அவலட்சணமாக்கினா இவன் என்ன சொல்கிறான் பார்ப்போன்னு சரிங்க போல் இருக்கு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். வலி மட்டும் எனக்கு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ வேணால் அவலட்சணமாலாம் ஆக்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் கம்முன்னு இருக்கிறேன். யூடியூப்பில் சாங்கு போடுன்னு சொல்கிறீங்க. சாங்கு போட்டால் எல்லோரும் பார்ப்பாங்களே, கேவலமாக இருக்காதான்னு கேட்குறான். நீ மற்றவங்க பார்க்குறதுக்கு போடுறியா, நான் பார்க்கறதுக்கு போடுறியா? லெட்ரு யாருக்கு போடுற? எனக்கு தானே போடுற. அப்போ சாங்கு போடுன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன செய்யுறது? என்னை எல்லாம் கேவலமாக நினச்சாலும் பரவாயில்ல, நான் சாங்கு போடுறேன். சிறு வலியை கூட தாங்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே போயிடுவேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட், ஓகே.